என்னை குழப்பறதுக்காக தான் இந்த லெட்டரை போட்டிருக்கிறான். ஆனால் நான் குழம்ப மாட்டேன், நான் நம்பவும் மாட்டேன். ஒன்றை நம்புறேன், அந்த 3 குழந்தைகளும் என் குழந்தைங்க தான். போலீஸ் வந்துருச்சு, தம்பிடு. நீ 6 மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்ப. ஆனா நான் 6 வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தவன். இந்த மண்ணில் பிறந்த பொண்ணை கூட உன்னால பிடிக்க முடியல, அப்புறம் என்ன எப்படில பிடிப்ப? ஏலே, நான் அந்த காட்டுல வாழ்ற சிங்கம். இந்த முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, விவேகத்தை பார்த்திருப்ப, கோவத்தை பார்த்திருக்கியா? இப்ப நினைச்சேன் சங்கம் அறுத்துப்பட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அறுக்க மாட்டோம்ல, ஏன்னா மூஞ்சில இருக்கிறது வீரமான மீச. மீச மீச அப்படி ஓட ஓட துரத்திருக்கீங்களே, ஆனா முத்துராமலிங்கத்தோட முகத்தை பார்க்கல. போலீஸ் கைய வெட்டி தொங்க விட்டுருக்கான், போலீஸ பந்தாடி இருக்கான். கைய வெட்டும் போது கூட இருந்த போலீஸ்காரங்க அவ அடிக்கு பயந்து என் கூட வர பயப்படுறாங்க. இது வரைக்கும் அவ போட்டோ கூட நான் பார்க்கல. ஏன் உங்ககிட்ட கூட இல்லையா? இல்ல வச்சுக்கிட்டே இல்லங்கிறீங்களா? அவ வீட்டுல ஏதாவது போட்டோ இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க. ஐயா, நீங்க என்ட்ரியா நினைக்க வீட்டை அடிச்சு நொறுக்கி எரிச்சிட்டீங்க, போட்டோ எப்படியா கிடைக்கும்? ஏன் ஓட்டர் லிஸ்ட்ல கூட இல்லையா? சார் ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சிச்சு சார், இந்தாங்க சார். என்ன அது? நான் இல்ல சார், எலெக்ஷன் கமிஷன்ல தப்பா போட்டோ ஒட்டிடுறாங்க சார். சார் டி ராஜேந்தருக்கு எவ்வளவு முடி இருக்கு சார், அவருக்கு பதிலா மொட்டா ராஜேந்திர போட்டோ ஒட்டிட்டாங்க சார். இவ்வளவு ஏன் சார் நம்ம ஊர் மாயாண்டி போட்டோவுக்கு பதிலா கேரள முன்னாள் சிஎம் உம்மன் சாண்டி போட்டோ ஒட்டிட்டாங்க சார். சோ இட்ஸ் a pure typographical error and terror of election commission சார். You come here. கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சார். கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வா. ஓ, எடுத்துட்டு வா. என்னடா கல்யாண மாலை மோகன் மாதிரி ஆல்பம் எடுத்து வர சொல்றாரு? பொண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பொண்ணை பார்த்தா என்ன, பேனை பார்த்தா என்ன, எது நடந்தாலும் டோனி மாதிரி நம்ம கூலா இருப்போம். या बिल्कुल ठीक है, बिल्कुल ठीक है. You said something? इस देश में गंगा बहती है सर. இந்தாங்க சார். இதுல யார் யாருன்னு சொல்லியா எனக்கு? இது அவங்க அம்மா, அப்பா, மேல இருக்கிற தங்கச்சி. முத்துராமலிங்கம் எங்க? அவன் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார்.
சார் இந்த எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு இருக்கான்ல, அவன் பொண்ணு விஜயலட்சுமி, அவளுக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் லவாங்கின்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. எலிய வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயா இருக்காரா? ஐயா உள்ள இருக்காவ. உங்க ஐயா இனிமே தாண்டா உள்ளே போறாரு. ஏய் ஐயோ சுட்டுப்படாதியா. வெட்டி இறக்கி விடுறா. போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம. வாங்க டிஎஸ்பி சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஒரு விஐபி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முத்துராமலிங்கத்துக்கு உங்க வீட்டுல உள்ள யாரோ தான் கம்யூனிகேட் பண்றாங்க. முத்துராமலிங்கத்தை உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. உயிரோட விடுறோம். சரண்டர் ஆகலன்னா அவனை என்கவுண்டர்ல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா அவனை நான் சுட்டு பிடிப்பேன். கடைசியில அந்த நம்பர் எந்த ஏரியா டவர்ல கட் ஆச்சுன்னு தெரியுமா? சார் அது கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் டவர் நம்பர் 2ல கட் ஆயிருக்கு சார். ஓகே சார், அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை சார் வெளியே. வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். சார் அங்க பாருங்க, வருது சார். Come on. Boys, listen to my instructions. எஸ் சார். ஓடியா 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 ஓடியா. ஜேம்ஸ், என்ன பண்றீங்க நீங்க? காலகையும் காத்தா பறக்கலாம் பாருங்க. நீங்க இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க. கோ, நான் வேற ரூட்ல வரேன். நீங்க ஆத்திரப்பட்டு ஓடி வரத பார்த்தா ஏதோ அதிரடியா செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி மூத்திர சந்தல முட்டி போட்டு நிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. போடா முட்டாள். ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு அவன் சாதாரண ஆளாடா, முத்துராமலிங்கம்டா. இந்த முத்துராமலிங்கத்துக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. வாங்க, வந்த வழியிலேயே போயிடலாம். இல்ல காவல், இதுவரைக்கும் அந்த முத்துராமலிங்கத்துடைய முதுகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முகத்தை பார்த்து என் பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன்டா. இப்படி குப்புற போட்டு குத்துறானே சார். நம்மள நோக்கி ஒரு கல்லு வந்துட்டு இருக்கு சார். அது வேற எங்கேயோ போகுதுடா, இங்க வரலடா. என்ன சார், ஹேங்கான செல்லு மாதிரி கீழே படுத்துட்டீங்க? நீ படுறா. இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் எது பண்ணாலும் ஒரு ஐடியாவோட தான்டா பண்ணுவேன். என்ன ஐடியா? இப்ப ஓடி வரும்போது நம்மள கிராஸ் பண்ணுவான்ல, அப்ப அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துருவேன்டா. சார், அவன் ஃபேஸ பாத்துட்டீங்களா? அவன் ஏர்ல நின்னு ஃபேஸ தவிர எல்லாத்தையுமே காட்டிட்டு போயிட்டான்டா. அவன் ஃபேஸ பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷ பாத்துட்டீங்களா? விஜய், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சொல்றது மாப்ள, கேளு. கிளம்பு.